வணக்கங்க. இன்றைக்கி இந்த பருவ காலங்களில் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பார்ப்போங்க. இந்த பழங்கள் எடுத்துப்போம். இந்த பலாப்பழம் இருக்கும், மாம்பழம் பழுக்கும், இன்னும் ஒரு சில இனிப்பான பழங்கள்லாம் இருக்கும். அந்த காலங்களில் அந்த சீசன் டைமில் பழுக்கும்போது சாப்பிட்டா தான் சுவைகள் அருமையாக இருக்கும். ஆனால் மற்ற நாள்லேயும் பழுக்கும் காய்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அந்த சுவைகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் குறைவா தானே இருக்கும். மனுஷனோட வாழ்க்கையும் அப்படிதாங்க. பள்ளி பருவ நாட்களில் நண்பர்களோட சுற்றி திரிவோம், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சுத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. கல்லூரி காலங்கள்ல நண்பர்கள் இருப்பாங்க, தோழிகள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நெறைய பேர் இருப்பாங்க. சுத்தி மகிழ்ந்து, சாப்பிட்டு, சுத்தி திரிஞ்சு, படுத்து தூங்கி நெறைய மகிழ்ச்சிகள் அனுபவிச்சிருப்போம். ஆனா, இன்னைக்கு நெனச்சா கூட இருக்காது. ஆனா, பசுமையான நினைவுகள் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல பாருங்க, நம்ப மனுஷனோட வாழ்க்கைன்றது 35 வயசு, 40 வயசுக்கு மேல தான் சுவைகள் இருக்கும். இலக்க நம்ம எட்ட முடியும். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், இலக்க தொடரணும், மத்தவங்க அப்படி இருக்கான், இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஓட பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனா நம்ம வீட்ல இருக்கிறவங்களே நம்மள திணிச்சு வேலைக்கு போ, வேலைக்கு போ, அவன பாரு, இவன பாரு சொல்றாங்க. ஆனா, மகிழ்ச்சியான தருணங்கள்ல அந்தந்த வயது காலங்கள்ல அத அனுபவிச்சா மட்டும் தாங்க முடியும். நிறைவா சந்தோஷங்கள விட இன்னைக்கு வேலை செய்றோம், வேலை செய்றோம்னு சொல்லி நம்மளோட மன நிம்மதிய நம்ம தொலைச்சிடுறோம். பின்னாடி காசு பணங்கள் நம்ம வந்தா கூட நிச்சயமா அந்த மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க முடியாது. எல்லாமே 40, 50 வயசுக்குன்றது இலக்குகள் தொடர ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து முழுமை அடைய முடியும். இத மறக்காம வாழ்க்கையில சந்தோஷங்கள நம்ம அனுபவிப்போம். வாழ்க்கையில நிறைவு அதுதானங்க. நன்றிங்க.